ஷாப்பிங் போயிட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெயிலுங்க. வெயிலோட வெப்பத்தை தாங்கவே முடியாமல் என்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேட்டேன். அவள் வந்து ஒரு ஜூஸ் ஐட்டம் வந்து சொன்னா. ஸோ அதை எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா சைனா கிராஸ், பாதாம் பவுடர், இளநீர் இது வந்து தேவைப்படும். ஜூஸ் மட்டும் இல்லைங்க, கடைசியில் ஐஸ்கிரீம் கூட இருக்குது பாருங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணிக்கோங்க இந்த இளநீரை. 2 டீஸ்பூன் இல்லை 1 டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை, 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சைனா கிராஸ் பவுடர் வந்து சேர்த்துக்கிறோம். இந்த இளநீர் தண்ணி வந்து நல்லா கொதிக்க விடுங்க. இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பவுல் ஊற்றி ரூம் டெம்பரேச்சர் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிடுங்க. அப்புறம் தனியாக ஒரு பாத்திரத்தில் பால் கொதிக்க வைங்க. அதில் வந்து கொஞ்சம் சர்க்கரையை சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் பாதாம் பவுடரை சேர்த்துக்கங்க. இது வந்து நல்லா கொதிக்க வைங்க. பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வந்து நல்லா கூல் ஆக்கிடுங்க. செட் பண்ணி வச்ச இந்த பார்த்தீங்கன்னா அப்படி நொங்கு சுவைங்க. நொங்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்குது. ஸோ காய்ச்சி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்ச பாலை வந்து எடுத்து கிளாஸில் ஊற்றிக்கங்க. அதுக்கப்புறம் நாம் நொங்கு மாதிரி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து எடுத்து இதில் போட்டுக்கோங்க. பாருங்கள், இது வந்து சுவையாக டேஸ்ட்டாக சம்மருக்கு ஏற்ற ரெசிபிங்க. பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது, பயங்கர கூலிங்காக இருக்குங்க. கடைசியில் மவுலில் ஊற்றி ஐஸ்கிரீமாகவும் சாப்பிட்லாம்.